பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி சேர்ந்து வரும் ஒரு சிறப்புமிக்க நாளாகும். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் மணவாழ்க்கை வேண்டி விரதம் இருக்கும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள். பங்குனி உத்திரத்தன்று பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பங்குனி உத்திரத் திருநாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுவதால் இந்நாள் மிகவும் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. ஈசனும் அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற நாள் இது. முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாளாகவும் வள்ளியின் அவதார நாளாகவும் கூறப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் இந்நாளே. இன்று தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. மகாலட்சுமி ஜெயந்தியாக கொண்டாடப்படும் லட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றிய நாளாக கூறப்படுகிறது. இந்நாளில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் உள்ள 7 புனித குளங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது. ஈசனின் தவத்தை கலைத்ததால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாள் இது. நன்றி. அன்புநந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில்